பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, புதிய நாளை காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை இது. தவக்காலத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை. பிஷப் ஐயா அவர்கள் அழகாக ஒப்புரவாகும் காலம் என்று சொல்லி இந்த தவக்காலத்திற்கான தலைப்பை தந்திருக்கிறார். அதுல அந்த ஒப்புரவாகும் காலத்துல எதோடு கூட ஒப்புரவாக போகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒரு தலைப்பை கொடுத்து அழகாக அதை செறிவூட்டி அழகாக அதை நேர்த்திப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் ஒப்புரவாகக்கூடிய அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நாம் பார்க்க போகிறோம். இந்த முதலாவது வாரம் வெள்ளிக்கிழமையில இயற்கையோடு ஒப்புரவாகுதல், ஆண்டவர் படைத்த அந்த இயற்கையோடு கூட நாம் ஒப்புரவாகி காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான தலைப்போடு கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 104வது அதிகாரத்துல 24வது வசனம், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது, அது எல்லாற்றையும் அவர் ஞானமாய் படைத்திருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய படைப்பு, அவருடைய கிரியைகள் எல்லாம் நேர்த்தியாக அழகாக செம்மையானதாக இருக்கிறது. நம்முடைய சுய லாபத்துக்காக, நம்முடைய சுய ஆசைக்காக அதை என்ன செய்து விடக்கூடாது, நிர்மூலமாக்கி போட்டு விடக்கூடாது. ஆண்டவர் படைத்த அந்த சரியான படைப்புகள் நேர்த்தியாக இருப்பதனால்தான் சரியான காலநிலையில மழை பெய்கிறது, சரியான காலநிலையில நமக்கு எல்லா காரியங்களும் கிடைக்க இருக்கிறது. அந்த இயற்கையோடு கூட நாம் ஒப்புரவாகாமல், அந்த இயற்கையோடு கூட நாம் இசைந்து வாழாமல் இருக்கக்கூடிய பட்சத்துல நாம் தவறான வழிகளே நாம் செயல்படுகின்ற பொழுது, மரங்களை அழித்தல் மற்றும் இயற்கையை பாதுகாக்காமல் இயற்கையை நாம் என்ன செய்யறோம், மாசுபடுத்துகின்ற வேளையில, தீங்கு விளைவிக்கின்ற வேளையில அது நமக்கு அது தீங்காக விளைகிறது. ஆண்டவர் படைத்த இயற்கையோடு நாமும் இசைந்து வாழ்வோம், ஒப்புரவாகி வாழ்வோம். ஒப்புரவாகலாமா? நம்ம ஆண்டவர் படைத்த அந்த படைப்போடு கூட ஞானமாய் படைத்திருக்கிறார். அந்த படைப்போடு கூட நாமும் ஒப்புரவாகுவோம். இயற்கையோடு கூட நாம் இசைந்து வாழ்கின்ற வேளையில மென்மேலும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் படைத்த படைப்பெல்லாம் எவ்வளவு ஆசையோடு படைத்திருப்பார், அதை நம்ம மறந்து போய்விட்டோமே. இனிமேலாவது எல்லா படைப்புகளையும் ஆண்டவர் இயற்கை நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா, அந்த இயற்கையோடு கூட நாமும் ஒப்புரவாகி வாழ்வோம். ஆண்டவருடைய இறை ஆட்சிக்கு தயாராவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.